ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு உண்பதாக, ஆண்டவருக்கு உண்பதாக யாவரும் முழங்கால் படியிட்டு தேவனை பணிந்து பொழுது கொள்வோம். அவருக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் பணிந்து முழங்கால் படியிட முடிந்தவர்கள் யாவரும் முழங்கால் படியிட்டு, அல்லது முடியாதவர்கள் எழும்பி நின்று கர்த்தரை எப்பொழுது மகிமைப்படுத்தலாம். துதிப்போம். ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உமக்கு உண்பதாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் பணிவோடு ஆண்டவரே உமக்கு உண்பதாக ஆண்டவரே ஆழ்மையோடு உடைய பிரசன்னத்துல பயபக்தியோடு வந்திருக்கிறோம். ஏசு ராஜா, எங்கள் முன்னால இருக்கிறீர், எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் அதனால் உம்மை கொண்டாடுகிறோம். உம்மை ஆண்டவரை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. உம்முடைய திரு சன்னிதானம் மிகவும் இன்பமானது, மிகவும் ஏற்றதாயிருக்கிறது. துதி செய்தலே எங்களுக்கு தகுதியான ஒன்றாயிருக்கிறது. எங்களை உண்டாக்கின தேவாதி தேவனை துதிக்கிறோம். நீர் எங்களை உமது சாயலாகவே சிருஷ்டித்ததற்காக ஸ்தோத்திரம். உமது கரம் எங்களை உண்டாக்கினதற்காக ஸ்தோத்திரம். உண்டாக்கின தேவனுக்கு உண்பதாக அப்பா நாங்கள் ஆண்டவரே நீ எங்களை காணும் விதத்துல எங்கள் சிருஷ்டிகரே, எங்களை உண்டாக்கினவரே, உருவாக்கினவரே, இப்பொழுது உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம். உண்மையே தொழுது கொள்ளுகிறோம். ஆவியோடு உண்மையோடு நாங்கள் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த சமூகத்திற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்தரின் பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. எங்கள் நடுவில் நீ வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க, மக்களோடு நீங்க பேசுங்க. நீங்க திருவிழம் பற்றுகிற கர்த்தர், உம்மை வெளிப்படுத்துங்க தகப்பனே. நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் தியானிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி சங்கீதம் 95:6 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து துணிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்துல நாம் வரும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும் என்பது அவருடைய வார்த்தையா இருக்கிறது. ஆதியிலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக
அவர்களை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து விட்டு அவங்கள பெரிய நிரப்புங்கள் என்று சொல்லி அவங்களுக்காக எல்லா காரியங்களையும், பறவைகள், எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்கி இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியும் தேவன் அவைகளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக நாம் முழங்கால் படியிடுவோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் படியிடும் பொழுதெல்லாம் முழங்கால் படியிடுவது என்று சொல்லும் பொழுது அது உள்ளான அர்த்தங்களை உடையதா இருக்கிறது. அந்த அன்பின் கிறிஸ்துவை நாம் காண்கிறோம். அன்பின் கிறிஸ்து நமக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முதலாவது பார்க்கிறோம். பின்பு நம்முடைய கண்கள் முள்முடி சூட்டப்பட்ட அவருடைய தலையை நோக்கி பார்க்கிறது. பின்பு ஆணிகள் கடாவப்பட்ட கரங்கள், ஆணிகள் கடாவப்பட்ட கால்களை நம்முடைய கண்கள் உற்று பார்க்கிறது. எனக்காக அல்லவோ என்று சொல்லி நம்முடைய உள்ளமானது தேம்புகிறது. ஆண்டவரே எனக்காக தான் என்று சொல்லி நமக்கு முன்பதாக நம்ம அவரை பார்க்கும் பொழுது அந்த கல்வாரி நாயகன் அன்பின் கிறிஸ்துவை அவர் நின்று கொண்டிருக்கிறதை முதலாவது காண்கிறோம். அதனால நம்முடைய உள்ளம் எனக்காகத்தான் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் தேம்புகிறது. அன்பினால் நாம் அப்படியே உருகி விடுகிறோம். முதலாவது அன்பின் கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறத நாம் காண்கிறோம். இரண்டாவது காரியம், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிட்டி சேர்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் உணர்கிறோம். அவருக்கு முன்னால நிற்கும் பொழுதெல்லாம் அவர் அருகில் நாமும் கிட்டி சேர்ந்து விட்டோம் என்ற ஒரு தைரியம் வருகிறது. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கிட்டி சேரும் தைரியம் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அந்த தேவ பிரசன்னம், தேவ சமூகத்திற்கு முன்பதாக தைரியமாய் கிட்டி சேருகிற ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. உங்களுக்கும் உண்டாயிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை அவரோடு கூட இணைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரோடும், சகல பரிசுத்தவான்கள், சகல பாஷை பேசுகிறவர்கள், எந்த தேசத்தாராய் இருந்தாலும், எந்த குலத்தாராய் கோத்திரத்தாராய் இருந்தாலும், அவர்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாய் நாம் பார்க்கிறோம். அந்த எண்ணத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். மூன்றாவதாக, அடுத்து நான்காவதாக, முழு பரலோகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முழு பரலோகத்தோடு நாம் இணைக்கப்பட்டு விடுகிறோம். அது எப்படி என்றால், திரளான தேவ தூதர்கள், கேருபீன், சேராபீன்கள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், இன்னும் கோடிக்கணக்கான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஐந்தாவது காரியம், நம்முடைய அருமை ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கும்படிக்கு ஆவல் உள்ளவராக, அது மாத்திரமல்ல, ஆவல் உள்ளவராய் ஜெபத்தை கேட்பதற்கு மாத்திரம் அல்ல, பதில் அளிக்கிறவராகவும் கடந்து வருகிறார். ஆறாவதாக, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்கிறதான மக்கள், அவங்களுடைய கதறல்கள், அவங்களுடைய விண்ணப்பங்கள், ஊழியர்கள், இன்னும் ஏராளமான திரளான மக்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி எத்தனையோ மக்கள் நம் ஜெபங்களை அணுகி எங்களுக்காக ஜெபிக்க மாட்டீர்களா என்று சொல்லி ஆவலோடு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவாய் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் வர வேண்டியது அவசியம். கர்த்தருடைய சன்னிதானத்துல, கர்த்தருடைய சமூகத்துல வருகிற ஒவ்வொருவரும்
இவ்வித காரியங்களை எல்லாம் சிந்தித்து பார்ப்பது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய மெய்யான அந்த சுவாபத்தோடு மனிதன் வடிவமைக்கப்படுகிறான். ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஒரு குடும்பமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராக தகப்பனாக வீற்றிருக்கிறார். எபேசியர் 3:14-15 பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திற்குள்ளாக பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். அதனால தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிற அந்த பெற்றோர்கள் அவர்களை வளர்க்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிறதான சுவாபமே அல்லாமல் பிதாவாகிய தேவனுடைய தன்மையையும் வெளிப்படுத்துகிறார்கள். அனைத்து பெற்றோர்களுமே கிறிஸ்துநாதரை பின்பற்றுவதற்கு தகுந்த மாதிரியாக தேவன் திகழ்கின்றார். நம்முடைய தேவன் எல்லாவித பராமரிப்பையும் பாதுகாப்பையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்கிறார். அவருடைய குணாதிசயங்களை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் இன்னும் மேலும் சில வார்த்தைகளை சிந்திப்போமாக. எபேசியர் 3:14 15 வசனத்துல பவுல் ஆவிக்குரிய பலனை நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு வல்லமையை வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆவியிலே உள்ளான மனுஷன்ல வல்லமையாக பலப்படுவதற்கு கேட்க வேண்டும். விசுவாசம் உங்கள் இருதயங்கள்ல வாசமாய் இருக்கணும். நீங்க அன்பில ஸ்ட்ராங்கா இருக்கணும், வேரூன்றி இருக்கணும், நிலைத்து இருக்கணும். அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரமெல்லாம் நீங்க உணர்ந்து அவருடைய அறிவு கட்டாத அன்பை நீங்க உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படணும் என்று சொல்லி பவுலுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். அதற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்பட வேண்டும். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமே என்று ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் உங்கள் யாவருக்காகவும் நீங்க உள்ளான ஒரு ஆத்துமாவில வல்லமை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்கள்ல நிரந்தரமாக தங்கி இருக்கத்தக்கதாக கிறிஸ்துவனுடைய அந்த குறையாத அன்பு, குற்றமற்ற அன்பு, நிறைவான அன்பை நீங்க உணரும்படிக்கு எல்லா பரிபூரணத்தினாலும் கிறிஸ்துவனுடைய எல்லா குணாதிசயங்களினாலும் அவருடைய சகல ஆசீர்வாதம் நிரப்பப்படும்படியாக அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படிவ அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக இப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம், தன்மைகளை எல்லாம், குணாதிசயங்களை எல்லாம் அருளி செய்வார். மேலும் அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கும் பொழுது பேதுரு என்ற ஒரு அப்போஸ்தலர் எல்லா மற்ற மக்களை எல்லாம் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு மறித்து போன தபித்தாளை நோக்கி, தபித்தாளே எழுந்திரு என்று சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். நாமும் சாதாரணமாக இந்த சமுதாயத்துல நம்முடைய குடும்பங்கள்ல இருப்பதற்கு அல்ல, எத்தனையோ ஆத்துமாக்கள் நமக்கு முன்பதாக
மறித்து கிடக்கிற ஆத்துமாக்கள், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அதனால ஆத்துமாவில ஜீவன் இல்ல, பலன் இல்ல. அவங்க சத்தவர்களாய் மறித்தவர்களாய் கிடக்கிற நிலையிலே, இந்த தபித்தாளை போல இருக்கிற நிலையில இருக்கிறத நாம் நம்முடைய மனக்கண் முன்னால பார்த்து நம்முடைய சமுதாயத்திற்காக முழங்காலில் நிற்போம். நம்முடைய சமுதாயத்திற்காக முழங்காலில் நிற்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்காக முழங்காலில் நிற்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்பார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அங்கீகரிக்கிறதற்காக ஆண்டவர் இந்த வேளையிலும் வந்திருக்கிறார். மறித்து கிடக்கிற ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். ஆத்துமாவில ஒரு ஜீவன் பெற்றுக் கொள்ளும் பொழுது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்கள் அல்லது சந்தோஷம் உண்டாக இருக்கும். அதனால் பதிலளிக்கிற ஆண்டவரிடத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு வாருங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் இப்பொழுதும் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் கொண்டு வாருங்கள். இப்பொழுதே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக எங்களை அழைக்கும் பொழுது கீழே நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற 9342622843 என்ற எண்ணிற்கு நீங்க உடனே அழைக்கும்படிக்கு அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் அளிப்பார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நீங்க எங்களுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நிச்சயமாகவே நீங்க பார்க்கும் பொழுது அதில் உள்ள செய்திகள், அதில் உள்ள ஜெபங்கள் உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். ஆண்டவர் உங்களை இப்பொழுதும் உங்களுடைய கண்களை ஆண்டவர் தெளிவிக்கிறார். உங்களுடைய மன கண்களை திறக்கிறார். நீங்க எதற்காக ஜெபிக்க வேண்டும், என்ன விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும், வேண்டுதல்களை ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்குள்ள இப்பொழுதே நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால் உடனே தெரியப்படுத்துங்கள், உடனே தெரியப்படுத்துங்கள். ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை தேவ சமாதானத்தினால நிரப்புவார். உங்கள் சிந்தனை எல்லாம் ஆட்கொள்ளுவார். உங்களுக்கு ஒரு மேம்பாட்டின் சிந்தனையை இப்பொழுதே தருவார். மேம்பாட்டின் காரியத்தை கேளுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், என் முகத்தை தேடுங்கள். இப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம். யாவரும் கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியின் நாள்ல இந்த ஆண்டவரே காலை வேளையில உமக்கு முன்பதாக, உங்களுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக, உங்களுடைய சமூகத்திற்கு முன்பதாக அநேக விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, உமக்கு தெரியப்படுத்தும் வண்ணமாக, உம்மிடத்திலிருந்து பதிலுக்காக எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, அவங்களுடைய விசாரங்கள் எதுவோ, அவங்களுடைய உள்ளத்துல விசாரமாய் வந்திருக்கிற இந்த வேளையிலும் கூட, பாரப்படுகிற இந்த வேளையிலும் கூட உங்களுடைய ஆறுதல் தேற்றட்டும். நீங்க பதில் கொடுப்பதனால, நீங்க சுகம் கொடுப்பதனால, இப்பொழுது சமாதானம் தருபவரால, பலன் தருபவரால, இப்பொழுதும் நீங்க இடைப்படுகிறதுனால, அவங்க உள்ளத்தோடு நீங்க பேசி கொண்டிருக்கிறதுனால, அப்படியே உங்களுக்கு அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. அப்படி கிருபை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் மேலும் உங்களுடைய கிருபை அளவில்லாமல் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, நீதான் தலை நிமிர செய்பவர். உங்களை நான் வெட்கப்படுத்துவது இல்லை.
நான் உங்களை வெட்கப்படுத்துவது இல்லை. நான் உங்களை ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டேன். உங்களை நான் ஒருபோதும் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் மேலே பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். என்னுடைய கிருபையில இப்பொழுதே நீங்க மிகவும் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய பலனை புதிதாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய உள்ளான மனிதனில் வல்லமையும் பலனையும் இப்பொழுது நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபீல் பண்ணும் விதத்துல உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற இதே நேரத்துல உங்களுடைய பலன் புதிதாக்கப்படுகிறது. இப்பொழுதே நீங்க கிட்டி வந்து சமீபித்து வந்து நீங்க அவரோடு பேச ஆரம்பித்து விட்டீங்க. ஜபங்கள விசுவாசத்தோடு அவரோடு நீங்க இப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் என நீங்க கிட்டி சேருகிற பாக்கியம் பெற்று விட்டீங்க. ஆண்டு உங்களை கிட்டி சேர பண்ணி விட்டார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாம காரணராய கர்த்தருடைய நாமத்துல நீங்க முழங்கால் படிட்டு அவருக்கு உண்பதாக, அப்பா எங்களுக்கு வல்லமை வேண்டும், சத்துவம் வேண்டும், எங்களுக்கு பலனே இல்லை என்று நீங்கள் வந்திருக்கிறபடினால ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு பலனை தருகிறார். பலனற்றவர்களாக இருக்க ஸ்தோத்திரமக்காரராக மறித்தேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்காக மறித்தேன். நீங்க பலனற்றவர்களாக இருக்க தேவையில்லை. நான் உங்களுக்காக பலவீனம் உள்ளவராக நான் சிலுவையில தொங்குகிற அந்த காட்சியை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு பலன் தரும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்க செய்வதற்காக நீங்கள் பலவீனர் அல்ல. உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தமது கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார், வரங்களை தருகிறார். ஜெபிக்கிறதற்கு அந்த ஒரு இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தம்மோடு இணைத்துக் கொண்டு உங்களை இப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், சத்துவப்படுத்துகிறார், உங்களை சுகப்படுத்துகிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு தேவையான சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. கிரியை நடப்பிக்கிறவர் நீர் அப்பா, கிரியை நடப்பிக்கிறவர் நீர் தான். நீரின் கிரியை சமாதானமாயிருக்கிறது, அது சுகமாயிருக்கிறது, அது பலனாயிருக்கிறது. ஆவியானவரே, நீ நீதி உள்ளவர். உங்களுடைய கிரிகள் எல்லாம் சமாதானமாக இப்பொழுது வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தின் கிரியைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அமெரிக்கையும் நம்பிக்கையும் கொடுத்து விட்டதற்காக நன்றி. அதுவே அவங்களுக்கு பலனாய் மாறிவிட்டதற்காக நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையை நீங்க தொடர்ந்தேச்சியாய் அறிக்கையிடுங்க. என் வார்த்தையை நீங்க பற்றி கொள்ளுங்க. என்றென்றைக்கும் நீங்க அசைக்கப்படுவதில்லை. என் வார்த்தை உறுதியாய் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது என்றென்றைக்கும் என்னோடு நீங்க மகிழ்ந்திருப்பீங்க. ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருங்கள். என்னை பற்றி கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்கள் ஜெப நேரத்தை காத்துக் கொள்ளுங்கள். என்னோடு வாழுகிற நேரத்தை நீங்க காத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுடைய வேலைகள் எல்லாம் எளிதில் உங்களுக்கு லகுவாய் முடியும்.
அப்பாவுக்கு நன்றி. இந்த வேளையிலும் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக நன்றி, ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. அன்பானவர்களே, Blessing Prophetic Ministries YouTube சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெப உதவிக்கு 9342228843 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வெப்சைட் bpm.org.in. God bless you.